இப்போ பையனுக்கு குழந்தை இல்லைன்னு நிறைய கவலை அவருக்கு. இப்போ பொண்ணுக்கு வந்து அந்த பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் அவர் இப்போ நல்லா இருந்தாருமா. நானும் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு பார்த்தேன். இப்படி திடீர்னு போவான்னு எனக்கு தெரியாது. நம்ம நம்பவே முடியாது. ஒரு சண்டை கண்டை எதுவும் வந்தது கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் நிறையா. அப்படியே சுட சுட இட்லி இருக்கணும். இப்போ இட்லினா எடுத்து ஆட் பாக்ஸில் சூடாக வச்சு நம்ம சாப்பாடு இட்லி போடணும் அப்படி கிடையாது. அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கும் அடுப்பில். ஒன்று ஒன்றா அந்த சூடாக பண்ணி வைக்கணும். நான் எப்படி இந்த கட்டில் விட்டு எழுந்திரிச்சேன், கடன்னு எப்படி நடந்து போயிட்டு வண்டியில இருப்போம். எனக்கு ஆறு அவங்க வந்து ராஜாங்க தான் சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சதான் அவங்க போட்டவங்களும் தொட்டு கும்பிட்டுட்டு தான் வெளியவே போவாங்க. பாரதிராஜா சாவுக்கெல்லாம் போயிட்டு வந்து 17ஆவது நாள் இவர் இறந்துட்டாரு. அவருக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருந்திருக்கு. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. வணக்கம்மா. வணக்கங்க. நீங்கள் பாக்கியராஜ் சார் வீட்டில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே 32 வருஷம் அவருடன் இருந்த அந்த அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுமாம்மா? அவரை மாதிரி தங்கமான மனுஷன் யார் பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மனுஷன். கை இப்போ நடுப்புறது தான் அவருக்கு கொடுக்கறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப வாழ்க்கையில் சரிஞ்சு வந்து முன்னேறினாங்க. இப்போ தான் அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலையும் அப்படி. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணதும் அவர் தான். என் பையனுக்கு 15 வருஷம் குழந்தை இல்லை. அது குழந்தை பிறந்து தூக்கிட்டு சொல்லி அவ்வளோ வந்து கொண்டாடினாங்க. நிறைய உதவி பண்ணியிருக்காரா? உதவி பண்ணியிருக்காரு. ம். கல்யாணமே அவர் தான் நடத்தி வச்சாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வரவங்க சாப்பிடாம போகக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அவர் மனசு அதுதான். நல்லா சாப்பிட்ணும், கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர் அவர். அவரை பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்கும்மா. நானும் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு பார்த்தேன். மனசே சரியில்லை எனக்கு உள்ளலாம். அது எப்படிம்மா திடீர்னு வந்து அந்த மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு? இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கா அவருக்கு? இல்லை, இவ்வளோ உடம்பு சரியில்லை இருக்கும். அப்பப்போ இந்த சுகரு இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இல்லை. அவர் இந்த கோவா போயிட்டு வந்தார். அவர் எதாங்க நல்லா சாப்பிட்டு வந்து உடனே இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண ஒரு மாதிரி அடைச்சிச்சா என்னான்னு தான் எனக்கெல்லாம் ஒரு டவுட்டு. இல்லைன்னா ஒரு இவ்வளோ நாளாக அங்கே இந்த வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணுவார். இப்போ தான் கொஞ்ச நாள் வந்து அந்த ஸ்டேடியம் அங்கே போய் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். போயிட்டு வந்தவர் தான் நாம்மா. அங்கே ஒரு டிரைவர் சொன்னார், வந்திருக்காரு, வந்து சேரில் உட்காந்துருந்துருக்காங்க, ஹார்ட் இதாக இருக்கும் போல இருக்குது, வலி வந்திருக்குமோ என்னமோ தெரியலட்டு அப்படியே சரிஞ்சிட்டாராம். கையெல்லாம் அப்படி கோடிட்டு போயிடுச்சுன்னு அவன் சொன்னான். அதோட அந்த பக்கத்தில் மயில்வாகனம் டாக்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்களாம், இந்த மாதிரி பல்ஸ் இறங்கிட்டே இருக்குது, நீங்கள் சீக்கிரம் அப்போலோ கொண்டு போங்கன்னு. பாதிலே இறந்துருச்சுன்னாங்க, இறந்துட்டாருன்னாங்க. என்னன்னு எனக்கு ஜீரணிக்கவே முடியலை. அவரோட இறப்பு யாரும் எதிர்பார்க்காத ஒன்றா தான் இருக்குது. எதிர்பார்க்கலை. நான் கொஞ்ச நாளைக்கு இருப்பாரு போது எனக்கெல்லாம் செஞ்சார். என் பேரை இப்போ +2 படிக்கிறோம், ஒரு காலேஜ் அட்மிஷனு, அது அவரை வச்சு நம்ம ஏற்றுக்கலான்னு பார்த்தேன். அது நடைமுறையே இல்லை. என்ன வேலை செஞ்சீங்கம்மா அந்த வீட்டில்? நான் அவங்க வீட்டுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங்னு வந்தேன் 92ல். ஹவுஸ் கீப்பிங்னு வந்தேன். கொஞ்ச நாள் ஹவுஸ் கீப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோன் அட்டன் பண்ணுறது இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வீட்டில் வந்து சமையலுக்கு ஆள் செட் ஆகலை. அதனால் எனக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சமையல் தெரியும். அது அங்கேயே இருந்து ஒரு அனுபவம். அந்த சமையல் பண்ணுறவங்கள பார்த்து அனுபவம் வச்சு கொஞ்சம் நல்லா செய்வேன். அவங்க லீவு போட்டாங்கன்னா நான் செய்வேன். அப்புறம் அவர் தான் சொன்னார், இது மாதிரி ஏம்மா இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க, சமையலுக்கு செட் ஆகலை, நீயே செய்யம்மான்னுட்டாங்க. அப்புறம் நானும் இவ்வளோ நாளாக அந்த சமையல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சமையல்லே அவர் ஏதாச்சும் விரும்பி சாப்பிடக்கூடியது அந்த மாதிரி? நான்வெஜ்னால் ரொம்ப இஷ்டம். சிக்கன் குழம்பு, அப்படியே சுட சுட இட்லி இருக்கணும். இப்போ இட்லினா எடுத்து ஆட் பாக்ஸில் சூடாக வச்சு நம்ம சாப்பாடு இட்லி போட்டோமோ அப்படி கிடையாது. மற்றவங்க எப்படியே தெரியாது, அப்படியே அங்கே வெந்துக்கிட்டு இருக்கும் அடுப்பில். அப்படியே அந்த ஒன்று ஒன்றா அந்த சூடாக கொண்டு வைக்கணும்.
அவர் சாப்பிட ஒன்று ஒன்றா சூடாக கொண்டு வைக்கணும். சிக்கன் குழம்பு வச்சு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவார். வேறு பிரியாணி இதெல்லாம் அவருக்கு இஷ்டம். இந்த தக்காளி குழம்பு சாப்பிட்ற ஐட்டத்தில் வந்து நம்ம இந்தியன் இதுதான் நமக்கு தெரியுதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நான்வெஜ்னா ரொம்ப இஷ்டம். அந்த சிக்கன் குழம்பு இதெல்லாம் நல்லா சாப்பிடுவார். தனிப்பட்ட முறையில் அவர் எப்பயாச்சும் சோகமாக இருந்தோ இல்லை ரொம்ப உடஞ்சி போயோ நீங்கள் பார்த்துருக்கீங்களாம்மா? உடஞ்சி போய் இப்போ இருந்திருக்காரு, சோகமாக இருந்திருக்காரு. என்கிட்டலாம் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணுவார். ஷேர் பண்ணுவாங்க. அவரோட கஷ்டத்தை பகிர்ந்துப்பாரு. பகிர்ந்துக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. சொல்லிக்க முடியாத வேதனை நிறையா இருக்கும்ல. எவ்வளோ வேதனை இருக்கும் அவருக்கு, நம்மளும் சொல்ல முடியாது. பையனுக்கு குழந்தை இல்லையேன்னு நிறைய கவலை அவருக்கு. நிறைய அவர் மனசு கவலை சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரா? சொன்னதில்லை, இருந்தாலும் அவருக்கு வந்து மனசுக்குள்ள ரொம்ப ஃபீலு. இப்போ பொண்ணுக்கு வந்து அந்த பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் அவர் இப்போ நல்லா இருந்தாருமா. அந்த பேரனும் அவனை விடுறதில்ல, அவரும் அவனை விடுறதில்ல, அவனை பார்க்காமே இருக்கிறது இல்லை ஒரு பாவம். ஆனால் அவனை பார்த்து இப்போ கொஞ்சம் ஆள். நான் கூட இப்போ இந்த கொஞ்ச நாளாக வேலைக்கு போகல, ஆனால் அந்த டிவியில் பார்ப்பேன். அவர் ஆள் இப்போ நல்லா இருக்காராம்ப. கொஞ்சம் ஆள் நல்லா தேறி சந்தோஷம். ஆமாம், இப்போ கூட சிரிச்ச முகத்தோட தான் இருந்தார். ஐயோ அப்படியே அவர் என்ன தூங்குன மாதிரி தான் இருந்தார். அவர் என்ன உடம்பு இதாச்சா? ஒன்றும் இல்லையம்மா, ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லாமல் இது மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. செத்துட்டாருன்னா கூட பிரச்சனை இல்லையே. காலையில எழுந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு கீழே போயிட்டு வாக்கிங் போனவர் செத்துட்டாருன்னா நம்ப முடியுதா? 32 வருஷம், எவ்வளவு பாதி வாழ்க்கை. எப்படி இந்த காலை வச்சு கட்டில இருந்து எந்திரிச்சேன்னே தெரியாது. கட்டில படுத்திருந்தேன், என் பையன் வந்து ஒடியாந்து எம்மா நியூஸ் பார்த்தியா அப்படின்னா. ஏன்டா அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனை படுக்க வச்சுட்டு இருக்கேன், நீ நியூஸ் பார்த்தியான்னு கேட்குற அப்படின்னா. அவர் இறந்துட்டாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நான் எப்படி இந்த கட்டில விட்டு எழுந்திரிச்சேன், கடன்னு எப்படி நடந்து போயிட்டு வண்டியில போகணும்னு எனக்கே தெரியலம்மா. என்னால நினைச்சே பார்க்க முடியல. பாவம் அந்த அக்காவும் பார்த்து அவருக்கு பண்ணுவாங்க. பூர்ணிமாவும் ஆமாம், டைரக்டருக்கு பார்த்து பண்ணுவாங்க. மருந்து போலையா மாத்திரை போலையா என்னப்பா அது போல இது போல சாப்பாடு என்ன இப்படி இவ்வளோ இப்படிலாம் சாப்பிடாதீங்க செய்யணும். நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கம்மா, நல்லா கொண்டாந்தாங்க. இதை தாண்டி குடும்ப பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை? அதெல்லாம் குடும்ப பிரச்சனை எல்லாம் இல்லைம்மா, 1008 இருக்கும். அது நம்மலாம் அவங்க டேபிளில் உட்காந்து பொது விஷயம் அவங்க குடும்ப விஷயத்த பேசினா நாங்கள் இருக்கவே மாட்டேன், வெளில வந்துடும். அது நம்ம தேவையில்லாத வேலை இருக்கும். அவங்க வீட்டில் எவ்வளோதோ 1008 இருக்கும், எவ்வளோதோ குடும்ப விஷயம்லாம் இருக்கும். ஒன்று அவருக்கு மெயினாக பையனுக்கு பேரன் இல்லை, ரெண்டாவது வந்து குடும்பத்தை பற்றியே ஒரு கொஞ்சம் கவலை நிறைய கவலை அவருக்கு. மற்றபடி எந்த கவலையும் கிடையாது. இதை தாண்டி வீட்டுக்கு வரவங்க கிட்ட எல்லாம் எப்படி பழகுவார் அவரு? தங்கமான ஒருமா, அதான் சொல்றேனே, தங்கமான மனுஷன். அவரை தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆளுங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்துக்கிட்டே அவங்க வர்றவங்கெல்லாம் சாப்பிட்ணும். ஏதாவது செய்யற மேலேருந்து கீழேருந்து ஃபோன் பண்ணுவார். அந்த ஜூஸ் கொடுங்கம்மா, மோர் கொடுங்கம்மா, அது கொடுங்கம்மா, இது கொடுங்கம்மா, சாப்பாடு. திடீர்னு மேலே 2 பேரை கூப்பிட்டு வந்துடுவாங்க சாப்பிட. அங்கேருந்து தட்டு வைங்கம்மா சாப்பிட்ணும் பாரு. நம்ம கையும் ஓடாது காலும் ஓடாது. திடீர்னு 2 பேரை கூப்பிட்டு வந்து உட்காந்து சாப்பாடு வைங்கன்னா எப்படி? ஆனால் இதை வச்சு சாப்பிட்ருவோம். காலையிலேயே நான்லாம் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து போகும்போதே சிக்கன்லாம் வாங்கிட்டு போயிடுவேன். அவர் காலை டிஃபனு சாப்பிட வரும்போதே சிக்கன் குழம்புலாம் ரெடி பண்ணிடுவேன். அந்த சுட இட்லிக்கும் அந்த சிக்கன் குழம்புக்கும் அருமையாக சாப்பிடுவார். நமக்கும் மனசு திருப்தியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. பாராட்டியிருக்காரு அவங்கள? நல்லா எவ்வளோதான் பாராட்டி, அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அவர் கொஞ்சம் நிறையா சாப்பிட்றத பார்த்து, அந்த இதை பார்த்து. ஏன்னா பெரியவங்க, அந்த பெரிய ஆளுங்கன்றப்ப அவ்வளோ தலைக்கணம் இருக்கும் இல்லையா, நான் தான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாதுமோ. நான் தான் கேட்டு இதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. சகஜமா பேசி பழக. ரசிகர்கள் எல்லாம் தேடி வருவாங்களா வீட்டுக்கு? நிறைய வருவாங்கம்மா, வந்துகிட்டே தான் இருப்பாங்க.
எப்படியாச்சும் தினம் ஆளுங்க 10-20 இப்படி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசுவாரா? வீட்டுக்குள்ள இல்லை, கீழே ஆபீஸ். மேலே நாங்கள் இருக்கிறது 3ஆவது மாடி வீடு, கீழே ஆபீஸ். உட்கார வச்சு பேசுவாங்க. அங்கே சேர் போட்டு நிறைய சேர் இருக்கும், அங்கே வந்து உட்காருவாங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு பிரியமா அன்பா நல்லா பேசுவார். அவங்க பையன் குடும்பம் எப்படிமா? பர்சனல் வாழ்க்கையில சார் எப்படி குடும்பத்தை எப்படி பார்த்துப்பாரு? குடும்பத்தை எப்படி பார்த்துக்குவாங்கன்னா நம்ம நம்பவே முடியாது. ஒரு சண்டை கண்டை எதுவும் வந்தது கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு நிறையா. மருமகளும் அப்படிதான், பையனும் அப்படிதான், பூர்ணிமாக்காவும் அப்படிதான். அவருக்கு முதல் மனைவி இருந்துச்சு இல்லையா பிரவீன், அவங்கள நினைச்சு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல ஏதாச்சும் ஷேர் பண்ணிருக்காரு அவங்கள பத்தி? இல்லை இல்லை, அது மாதிரிலாம் ஷேர் பண்ணது இல்லை. ஏன்னா அவர் கையில வந்து மோதிரம் ஒண்ணு போட்டிருக்கிறதா சொல்லுவாங்க. ஆமாம், 6. அவங்க வந்து ராஜான்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் காலையில் எந்திரிச்சதான் அவங்க போட்டவங்கள தொட்டு கும்பிட்டுட்டு தான் வெளியவே போவாங்க. ஆமாம், அவங்க அம்மா போட்டா, அவங்க போட்டா, பூர்ணிமாக்காவோட அப்பா போட்ட எல்லாம் வரிசையாக இருக்கும். எல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு டெய்லி தொட்டு கும்பிட்டுட்டு சாமி ரூமில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வெளியே போவார். விஜய் தானே சாந்தனுக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணதே அவர் தான். நாங்களாம் அங்கே தான் இருந்தேன். அப்போ வந்து அவர் கையால் தாலி எடுத்து கொடுத்தா நான் கட்டுவேன்னு சொன்னாப்புல சாந்தனு. அதே மாதிரி தாலி எடுத்து கொடுத்து தான் கட்டினாங்க. இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். பேசிட்டு வந்துடுவார், மேலே வந்து கத்துவாங்க. இது மாதிரி அவன் இப்படி பேசுகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அப்புறம் அக்கா வந்து அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிடுவாங்க. வெளியே காமிச்சிக்க மாட்டார். அந்த ஃபீல் வந்து வெளியில் காமிச்சிக்கிறது கிடையாது. அமைதியாக தான் இருப்பார். நானும் அவர் இப்படி சாப்பிடுவாரு, நான் இருப்பேன், சாப்பாடு வைப்பேன். நல்ல தங்கமான மனசு. நான் நினச்சி கூட பார்க்கலம்மா, என்னால் ஜீரணிக்கவே முடியல. அவரு பாரதி ராஜா சாவுக்கெல்லாம் போயிட்டு வந்து 17ஆவது நாள் இவர் இறந்துட்டார். அவருக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஏதோ மனசுல ஃபீலிங் இருந்திருக்கு. 3 நாளா வந்து சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. அந்த கவலையே மனசுக்குள்ள இருந்திருக்கும். இவ்வளவுதான், கம்மி தான். இட்லி வந்து சாதாரணமாவே 2 இட்லி சாப்பிடுவாரு, அதுக்கு மேல சாப்பிடவே மாட்டார். நான் கொண்டு கொடுத்தாலும், ஏமா நான் சாப்பிடாதவனே நீ சாப்பிட வைக்கிறியம்மா பாரு, நான் வேணான்னு சொல்றேன், நீ வச்சுக்கன்னு சொல்றமா அப்படின்பாரு, திட்டுவாரு. இப்ப எனக்கும் தெரியல, இவரை விட்டுட்டு போனாதான் அவங்களுக்கு இங்கதான் நினப்பு இருக்கும். ஏன்னா இவர் வந்து ட்ரிங்க்ஸு சாப்பிட்டுட்டு இருந்தவர், செஞ்சவர். இப்போ கொஞ்சம் ஃப்ரீடம், ஒய்ஃப் இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வந்துடும். அதுலேயே அவங்க பயந்துக்கிட்டு இருப்பாங்க, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சமயம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, திலகா ஏன்னா எங்கே இருக்காரு அண்ணன், எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் உண்மையை பேசணும், கொஞ்சம் பொய்யும் பேசணும். அதுக்கு சுகரும் இருக்குது, ப்ரெஷரும் இருக்குது. அவங்க அதுதான் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அது ஏதாவது ஒரு ஏடா கூடமாக இதாகிடுச்சின்னா அந்த ப்ராப்ளம் தானே. இப்போ அதை ஒரே தான் விட்டுட்டு போயிட்டார, சட்டுன்னு போயிட்டார. சுகர்லையும் இல்லை, ப்ரெஷர்லையும் இல்லை, எல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் கான்டாக்ட் பண்ணி, என்னப்பா உனக்கு குழந்தை பிறந்திருக்காங்களா கேள்விப்பட்டேன்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. நீ முதல்ல குழந்தைய தூக்கிட்டு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவரே எனக்கு ஃபோன் பண்ணி நீ வர வச்சு அந்த குழந்தைக்கான ட்ரெஸ்ஸு பணம்லாம் அன்பளிப்பெல்லாம் கொடுத்து என் பையன் கூட விளையாண்டது, நல்லா சிரித்து விளையாண்டாரு. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ரொம்ப இருந்தால். அதெல்லாம் இப்போ நினச்சா கூட ரொம்ப அழுகையாக இருக்குது. நல்லா இருந்த மனுஷன் முஸ்பு கல்யாணத்துக்கு, பொண்ணு கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்தார். அதிர்ச்சியாக இருந்தது, இந்த செய்தி பொய்யா இருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லி டிவியை பார்த்தா அவர் குரு இறந்த துக்கத்தில் கொஞ்ச நாள் இருந்தார். பாவம், அவரை சமாதானப்படுத்தவே முடியல. அவர் அதுவே அந்த வேதனை ஆயிடுச்சா என்னன்னு ஒன்றும் புரியலை.